ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிறோம், டைமை டீன்னு எடுத்துக்கிறோம், ஸ்பீடை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம டி வந்து எப்படி இருக்கும்? இப்போ இந்த டி இங்கே போயிடுச்சுன்னா ஸ்பீடு இங்கே வந்துடும். அப்போ டி பை எஸ்ன்னு வந்துருமா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அகைன் அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, மிச்சது இந்த சைடு போயிட்டுனா ஸ்பீடு இன்ட்டு டைம்னு வந்துடும். ஓகேவா? இப்போது இதில் நம்ம இதை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துட்டு ஸ்பீடை அதை வந்து மீட்டர் பெர் செகண்டில் வந்து நம்மளுக்கு மாற்றி கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே 1 இருக்கிறதுனால 1 இன்ட்டு 5/18. ஓகேவா? 1 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 5/18 அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுவே வந்து 1 மீட்டர் பெர் செகண்டுங்கிறது 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a train moves with a speed of 180 kilometer per hour. Its speed இன் மீட்டர் பெர் செகண்ட் இஸ் கேட்டிருக்காங்க. இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, இது வந்து மீட்டர் பெர் செகண்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து டைரெக்டாக பண்ண வேண்டியதான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 180 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டு மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 5/18 அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5/18. 18 ஒன்ஸ் ஆர் 18, 18 ஒன்ஸ் ஆர் 18, இங்கே ஒரு 0 இருக்குது. இப்போ 10 இன்ட்டு 5 50. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 15 மீட்டர் பெர் செகண்ட்னு வந்துடும். ஓகேவா? சாரி, 50 மீட்டர் பெர் செகண்ட். அண்ட் அத்லெட் ரன்ஸ் 200 மீட்டர் ரேஸ் இன் 24 செகண்ட்ஸ். ஹிஸ் ஸ்பீட் இஸ்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? இப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, சாரி, இது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து முடிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பெர் ஹவராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 4s are 24, 5 4s are 20, இங்கே ஒரு 0 இருக்கு. அப்போ என்ன கிடைக்குது? 50/60 கிடைக்குது. 60 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவரை மாற்றணும். அப்போது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 60 இன்ட்டு மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது 18 டிவைடட் பை 5னு கிடைச்சிடும். மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை கேன்சல் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 5 1s are 5, 10 5s are 50, 6 1s are 6, 6 3s are 18. அப்போ என்ன கிடைக்குது? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஒன்றில் ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் பெர் செகண்ட்லேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிடைச்சிருக்க ஆன்சரோட கிலோமீட்டரை மாற்றணும். கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். வாட் டிஸ்டன்ஸ் கேன் இட் கவர் இன் 9 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? இதை வந்து பாருங்களேன், இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும், இது வந்து கிலோமீட்டரில் இருக்குது, அப்போ இது வந்து மீட்டர் பெர் செகண்டாக கிடைச்சா மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போது 40 இன்ட்டு மீட்டர் பெர் செகண்ட், கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னு என்ன பண்ணணும்? 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது 9 2s are 18, 2 2s are 4, இந்த 0 அப்படி போட்டுக்கோங்க.
20 into 5 எவ்வளோ 100 divided by இந்த 9 அப்படி போட்டுக்கோங்க 100 by 9 ஓகேவா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஸ்பீடை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு எவ்வளோ கிடச்சிருக்கு 100 by 9 இன்ட்டு இங்கே டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 seconds. இது என்னவாயிடுச்சு, இப்போ மீட்டர் பெர் செகண்டாக மாறிடுச்சு ஓகேவா. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 100 மீட்டர்னு கிடைக்கும் ஓகேவா. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஆப்ஷனை வச்சு டிசைட் பண்ணுங்க, அதை நம்ம வந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணுமா இல்லை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணுமாங்கிறத ஆப்ஷனை வச்சு டிசைட் பண்ணுங்க ஓகேவா. இங்கே இது மீட்டர்னு இருக்கிறதுனால இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம மீட்டர் பெர் செகண்டாக ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா. Fourth problem, a train can cover a distance of 240 km in 5 hours. What is its speed in meter per second அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்பீடு வேணும், மீட்டர் பெர் செகண்டில் வேணும். ஆனால் இங்கே கிலோமீட்டரில் ஹாரில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை மாற்றிக்கலாம். அப்போது ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ 240 டிவைடட் பை டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 1s are 5, 4 5s are 20, ரிமைனிங் 4, 8 5s are 40. அப்போ 48 கிடைக்குது ஓகேவா. 48 கிலோமீட்டர் பெர் ஹார்னு கிடைக்குது. நம்மளுக்கு எதில் கேட்டிருக்காங்க, மீட்டர் பெர் செகண்டில் வேணும். அதனால என்ன பண்ணுறோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு கிலோமீட்டரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், 5 கிலோமீட்டரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிருக்கோம். எதோட மல்டிப்ளை பண்ணோம் 5/18 ஓகேவா. அப்போ 5 டிவைடட் பை 18. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 6 3s are 18, 8 6 சாரி 3 6 are 18, 8 6 are 48 ஓகேவா. இப்போ இதை இது பண்ணிங்கன்னா 8 5s are 40 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 3. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 4ல் எத்தனை 3 இருக்குது 1, ரிமைனிங் 1, 3 3s are 9, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 10ல் 9 போச்சுன்னா 1 டிவைடட் பை இந்த 3 இங்கே போட்டுருங்க. அப்போது ஆப்ஷன் என்ன, மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. அடுத்து, in what time can a car cover a distance of 320 km at 2 meter per second? நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இதில் என்ன கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க. அப்போ டைம் வந்து எப்படி, அதுக்கு என்ன ஃபார்முலாவை எழுதிக்குங்க. இது வந்து கிலோமீட்டரில் இருக்குது, இது மீட்டர் பெர் செகண்டாக இருக்குது. அப்போ இதை கிலோமீட்டர் பெர் ஹவராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.